ஹே காய்ஸ், வெல்கம் டு ரித்தி பத்து vlogs. நான் ரேவதி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த vlog கிட்ஸ் ஸ்கூல் போன பிறகு எடுத்த வீடியோ. இன்றைக்கி அவங்களுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அண்ட் இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாமும் கூட. ஒரு பக்கம் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எக்ஸாம்ஸ்லாம் ஓவர் டப்பா அப்படின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இவங்களை ஒரு 50 days வச்சு நம்ம சமாளிக்கணும் வீட்டில். ஐ ஹோப் ஆஸ் அ பேரண்ட் எல்லோரும் இதை சேம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி தான் நீங்களுமான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கிட்ஸ் ஸ்கூல் போனால் ஐயோ லீவ் இருக்கலாமே குட்டி பசங்களுக்குன்னு அப்படி தோணும். ஆனால் அதே குழந்தைங்க திருப்பி ஸ்கூல் லீவ் விட்டுட்டா ஐயோ இவங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறதான்னு இருக்கும். இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த லீவை கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அதே டைம் அவங்க யூஸ்ஃபுல்லாக இந்த லீவை ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பையும் படிப்புன்னு இல்லாமல் அவங்க நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த படிப்போட டச்சும் விட்டுறக்கூடாது. சம்திங் அவங்க லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சிக்கன் ஒரு ஹாஃப் பதம் வெந்துச்சு இப்போ. ஸோ இப்போ தேவையான மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் அண்டு ஒரு 2 tablespoon ஆஃப் கறி மசாலா பவுடர், மஞ்சத்தூள் அண்ட் உப்பு. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு அடுத்த அரைவாசி வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவும் நல்லா வெந்துடும். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுவேன். எவ்வளோ பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த யூஸ்வலாக ஒரு 2-3 years பேக் சம்மர் ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போல்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது, ஒன்றுமே சமாளிக்க முடியல. எனக்கு ட்ரை ஐஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது. அண்ட் தண்ணி நிறைய குடிக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக தண்ணி குடிக்கலன்னா அவ்வளோதான். இந்த ஹீட்டை நம்மளால் சமாளிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உங்கள் பாடியை. நான் சாம்பார் சாதம் செஞ்சதில்ல, அதுக்கு தனியாக தாளித்து கொட்டலான்னு. யூஸ்வலாக நம்ம குக்கரில் தாளிச்சும் செய்யலாம். நான் அவசரமாக பண்ணவே எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல. 1 hour ஆஃப் டைம்லேயே நான் போய் அவங்கள பிக் பண்ணணும். ஸோ நான் தனியாக இங்கே தாளித்து கொட்டிடுறேன். யூஸ்வலாக நம்ம சிக்கனுக்கும் ஃபஸ்ட்டே தாளிச்சிருக்கலாம். பட் அதுக்கும் நான் பின்னால் தான் தாளித்து கொட்ட போகிறேன். சிக்கனுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி போடும் போது எனக்கு என்னவோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் லாஸ்ட்டாக வதக்கி போட்டு நல்லா ட்ரையாக பரட்டி எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் ஒன் டைம் அந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளித்து கொட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இந்த சாம்பார் சாதமும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். அண்ட் இது கட்டியே ஆகாது. இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் தான் இருக்கும். நான் போயிட்டு 1 hour கழிச்சு வந்தேன். இதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே மெயின்டைன் ஆச்சு. என்னோடய சிக்கனுக்கும் நான் லாஸ்ட்டாக தாளித்து கொட்டிக்கிறேன்னு சொன்னேன்ல, அதே போல் சோம்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் தாளித்து கொட்டிக்கிட்டேன். கிட்ஸ் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்க லாஸ்ட் டேன்றதுனால எல்லா பசங்களும் அப்படி தானே. லாஸ்ட் டே நம்ம இன்றைக்கி முடிஞ்சிருச்சுடா எக்ஸாம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வருவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசிக்கும். சிக்கன் அவங்க 2 பேரோட ஃபேவரேட். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும். இன்றைக்கி ரிட்டர்ன் வரும்போது நான் நிறைய ஷாப்ஸ் பார்த்தேன். இப்போ அந்த முலாம்பழம் சீசன் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சீசன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. முலாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இந்த சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட்டில் தான் தாளித்து கொட்டுவேன். ஸோ தாளித்து கொட்டிட்டு நம்ம ட்ரையாக சிம்மில் வச்சு பரட்டி எடுத்தோன்னே நல்லா முருவலாக சூப்பராக ஆகிடும். நல்லா வந்துடும். இந்த ரெசிபி எனக்கு யாரும் சொல்லித்தரல. நான் சும்மா ஒரு நாள் சரி நம்ம இப்படி செஞ்சால் என்ன, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச ரெசிபி தான். பட் இது ஒரு நல்ல ஹிட்டான ரெசிபி தான். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை லவ் பண்ணுவாங்க. அண்ட் வித் இந்த சாம்பார் சாதம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே இந்த கிச்சன் வேலைலாம் முடிஞ்சோடனே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. போய் கிட்ஸையும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பசி. இது எங்கள் சன். அவர் இப்போ அதை பார்க்குறாரு. இது என்னோட எல்டர் சன். இவனோட நேம் ஸ்ரவன். அவர் தக்ஷின்.
நான் சொன்ன மாதிரி வரும்போதே முலாம்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கட் பண்ணுவோன்னு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா அழகாக பழுத்திருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி இருந்தது. சூப்பராக மணலாக இருந்துச்சு கட் பண்ணி சாப்பிடவே. நாங்கள் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து அன்றைக்கி அதை நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்கி பாருங்கள். முலாம்பழம் ஜூஸ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு பெஸ்ட்டான ஜூஸும் கூட. எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருந்தது. இன்னும் இதெல்லாம் நல்லா பெருக்கணும். மரம் ஃபுல்லாக மாங்காய் தான், எங்கே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. இது மேங்கோ சீசனும் கூட. இங்கே எங்களோட செல்ல குட்டீஸை பார்க்க நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஹென் வச்சுருக்கோம் நாங்கள். நான் போனாலே குரல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் வராங்க. நமக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்க ரொம்ப நார்மலாக இருந்துப்பாங்க. இதே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா எல்லோரும் மேலே ஏறி நின்றுப்பாங்க. அவங்களுக்குன்னு குச்சிங்க இருக்குது மேலே, அது மேலே ஏறிப்பாங்க.